அனைவருக்கும் வணக்கம். நம்மகிட்ட கஸ்டமரு 42 சைஸ் அளவுள்ள ப்ளவுஸ் குடுத்துருக்காங்க. இத வச்சு நம்ம எப்படி ப்ளவுஸ் வந்து ஈஸியா கட் பண்றதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு லைனிங் மெட்டீரியல் வந்து நம்ம கட் பண்ண போறோம். ஸோ மெட்டீரியல் இந்த மாரி அலைன் பண்ணிக்கங்க. ஃபோல்டிங் சைடு நம்மள பார்த்த மாதிரியும், கரை சைடு நமக்கு ஆப்போசிட் இருக்கிற மாரியும் இந்த மாதிரி அலைன் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட்டு பிசுறுக்கு ஒரு லைன் போட்டுக்கங்க. பாட்டம் ஃபோல்டிங்க்கு 1 இன்ச்சுக்கு மெஷர் பண்ணி மார்க் பண்ணிக்கங்க. மார்க் பண்ணிட்டு ஸ்கேல் வச்சு லைன் போட்டுருங்க. ஃபஸ்ட்டு நம்ம ப்ளவுஸோட உயரத்தை வந்து அளந்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ப்ளவுஸை ஃபோல்டு பண்ணுங்கள். ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த பாட்டம் ஃபோல்டிங்கில் கரெக்டாக அந்த ப்ளவுஸை வைங்க. இங்கே ஸ்டிச்சிங் போட்டிருக்காங்க பாருங்கள், அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச்சு கட்டிங்க்கு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போடுங்க. ஸ்டிச்சிங்க்கும் அப்படியே போட்டுக்குங்க. இப்போ அடுத்து நம்ம ஷோல்டரில் வந்து எடுத்துக்கலாம். அளவு ப்ளவுஸ் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த பாட்டம் ஃபோல்டிங் லைனில் ப்ளவுஸை வைங்க. பாருங்கள், இங்கே ஷோல்டர் அளவு இருக்குது. ஸ்டிச்சிங் போட்டிருக்காங்க இல்லைங்களா, இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச்சில் கட்டிங்க்கு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல கழுத்தில், மேல் கழுத்தில் ஸ்டிச்சிங் போட்டிருக்காங்க பாருங்கள், அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. 1/4 இன்ச்சில் கட்டிங்க்கு மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இங்கே கழுத்தில் இந்த இடத்துல ஸ்டிச்சிங் போட்டிருக்காங்க பாருங்கள், இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. 1/4 இன்ச்சில் கட்டிங்க்கு மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இடுப்பளவு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. 1 இன்ச்சு டாட்டுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச்சு சைடு துணிக்காக மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே வந்து இந்த அளவு ப்ளவுஸில் ஆம் ஹோல் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே தையல் போட்டிருக்காங்க பாருங்கள், இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இதிலிருந்து 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க கட்டிங்க்கு. இந்த பாயிண்ட்லேருந்து 1/2 இன்ச்சு சைடு துணிக்காக மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் இந்த அளவு ப்ளவுஸு இந்த மாதிரி நீங்கள் போட்டுட்டா எல்லா அளவுகளும் நம்ம எடுக்க முடியும். ஷோல்டர் அளவு, ஆம் ஹோல் அளவு, சைடு அளவு, பாடி அளவு, கழுத்தளவு எல்லாமே இதிலேயே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. நம்ம மார்க் பண்ணிவிட்டு அளவு ப்ளவுஸை எடுத்துடலாம். இப்போ நம்ம கட்டிங்காக போட்டது எல்லாத்தையுமே லைன்ஸ் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஆம் ஹோல் இறக்கிறதுக்கு ஒரு லைன் போட்டுக்குங்க. இந்த பாயிண்ட்டை அந்த லைன்ஸில் கனெக்ட் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம இடுப்பளவு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இப்போ இந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. சைடு துணிக்காக போட்டதையும் ஸ்கேல் வச்சு லைன் போட்டுருங்க. இது வந்து 42 சைஸு. எப்போவுமே நம்ம பெரிய சைஸுக்கு 1/4 இன்ச் வந்து நம்ம கிராஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் 1/4 இன்ச்சில் கிராஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஆம் ஹோல் சைடு ஒரு லைன் போட்டுக்குங்க. 1/2 இன்ச்சுக்கு மெஷர்மெண்ட் டேப் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் வச்சு கர்வ் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அளவு ப்ளவுஸ் எடுத்துகிட்டு ஆம் ஹோல் அளவு நமக்கு எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணிக்கலாம். அளவு ப்ளவுஸில் பாருங்கள், இந்த ஆம் ஹோல் ரவுண்ட் வந்து நம்ம மெஷர் பண்ணணும். பாருங்கள், நமக்கு ஆம் ஹோல் அளவு 9 இன்ச் வருது. நம்ம 9 இன்ச்சு நம்ம கட்டிங் பாயிண்ட்லேருந்து மெஷர் பண்ணணும். மெஷர்மெண்ட் டேப்பை கரெக்டாக இந்த கர்வில் வந்து மெஷர் பண்ணுங்கள்.
பாருங்கள் நமக்கு 9 இன்ச்சு கரெக்டாக வருது. இப்போ நமக்கு கட்டிங்கில் 9 இன்ச்சு வந்தது இல்லைங்களா, அதே மாதிரி ஸ்டிச்சிங்கில் வச்சு நமக்கு 9 இன்ச்சு வரணும். ஸ்டிச்சிங்லேருந்து மெஷர் பண்ணுங்கள். இதை வந்து நம்ம இங்கே கட் பண்ணும்போது இங்கே தான் நமக்கு ஸ்டிச்சிங் ஆகும். ஸோ டேப்பை அங்கே வச்சு மெஷர் பண்ணுங்கள். பாருங்கள் நமக்கு 9 இன்ச்சு. இது நம்ம தையல் வந்து இந்த இடத்துல வரும். ஸோ கட்டிங்க்கும் ஸ்டிச்சிங்க்கும் உங்களுக்கு இந்த மாதிரி கரெக்டாக வரணும். நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், கட்டிங்கும் ஸ்டிச்சிங்கும் உங்களுக்கு ஒரே அளவு வரணும். கட்டிங்கில் அதிகமாகவும் ஸ்டிச்சிங்கில் கம்மியாகவும் வரக்கூடாது. அதே சமயத்தில் கட்டிங்கில் கம்மியாகவும் ஸ்டிச்சிங் இருக்கும்போது அதிகமாக வந்ததுன்னா உங்களுக்கு ஆம்ஹோல் அளவு வந்து அதிகமாகிடும். இது நிறைய பேருக்கு டவுட் கேட்டுகிட்டே இருக்கீங்க. நீங்கள் ரெண்டுமே ஒரே அளவில் வந்தால் தான் உங்களுக்கு அந்த ஆம்ஹோல் அளவு கரெக்டாக வரும். இப்போ மேல் கழுத்தில் இந்த அளவு எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணுங்கள். பாருங்கள் 3 இன்ச்சு வருது. 1/4 இன்ச்சு நம்ம சேர்த்தி 3.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு லைன் போட்டுருங்க. அதே மாதிரி இந்த சைடும் கனெக்ட் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த அளவு ப்ளவுஸில் கஸ்டமர் வந்து பாட் நெக் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம டிசைன் பண்ணுறது வந்து பாட் நெக் வந்து நம்ம போட போகிறோம். கஸ்டமர் பாட் நெக் வந்து வேணான்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம கழுத்து வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பேக் டாட் வந்து மார்க் பண்ணணும். இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து ஃபோல்டிங் வரைக்கும் எவ்வளோன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணுங்கள். பாருங்கள் நமக்கு 10 இன்ச்சு வருது. 10ல் பாதி 5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. அளவு ப்ளவுஸில் டாட் உயரம் எவ்வளோ வச்சுருக்காங்கன்னு பார்த்துக்கலாம். பாருங்கள் இதை வந்து நம்ம அப்படியே அளவு ப்ளவுஸை வச்சு நம்ம மார்க்கிங் எடுத்துக்கலாம். இதான் நம்ம சென்டர் பாயிண்ட்டு. இதை வந்து நம்ம ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்குங்க. நம்ம 1 இன்ச்சு வந்து டாட் எடுத்திருக்கோம். அதனால் நீங்கள் 2 சைடுமே அரை இன்ச்சில் வர மாதிரி வச்சு மார்க் பண்ணிக்கிங்க. இப்போ நமக்கு பேக் சைடோட மார்க்கிங் முடிஞ்சுது. கட் பண்ணிடலாம். பாருங்கள் நம்ம பேக் சைடு மார்க் பண்ணி கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃப்ரண்ட் சைடு மார்க் பண்ணி கட் பண்ணலாம். ஹரிசானில் இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்குங்க. தென் இப்போ பேக் போர்ஷன் நம்ம கட் பண்ணோம் இல்லைங்களா, அதை எடுத்து அந்த லைனில் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணுங்கள். கரெக்டாக அலைன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அவுட்லைன் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த போர்ஷன் வந்து நம்ம கட் பண்ணிடலாம். அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ஏன் நம்ம கட் பண்ணுறோன்னா, நம்ம இதை வச்சு நம்ம மார்க்கிங் போடும்போது கூட நம்ம 1/4 இன்ச்சு அரை இன்ச்சில் அந்த ஆம்ஹோல் அளவு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரி கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட் வரும். அதனால தான் நம்ம இந்த பார்ட்டை வந்து கட் பண்ணோம். இந்த சைடு வந்து கட் பண்ணிடாதீங்க. நம்ம ஆம்ஹோல் சைடு மட்டும்தான் அந்த மாதிரி கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு பேக் சைட் போர்ஷனை எடுத்துடலாம். இப்போது இந்த ஷோல்டர் சைடு இந்த தையலுக்கு ஒரு லைன் போட்டுக்குங்க. இப்போ நம்ம ஃப்ரண்ட் நெக் வந்து மார்க் பண்ணிக்கலாம். பாருங்கள் இதுதான் வந்து மேல் கழுத்து. 1/4 இன்ச்சு கட்டிங்க்கு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ அளவு ப்ளவுஸில் என்ன கழுத்து இருக்கோ அதே தான் நான் அவங்க கேட்டிருக்காங்க கஸ்டமரு. ஸோ ப்ளவுஸை கரெக்டாக இந்த ஸ்டிச்சிங் பாயிண்டில் வைங்க. இதான் நமக்கு தையல்.
தையலை வச்சு அந்த கழுத்து எப்படி இருக்கோ அதே ஷேப்பில் நம்ம எடுத்துக்கலாம். கஸ்டமர் உங்ககிட்ட எந்த மாதிரி கழுத்து கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கழுத்தை வந்து அவங்களுக்கு ஸ்டிச் பண்ணணும். இது வந்து ஸ்டிச்சிங்க்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. 1/4 இன்ச்சில் கட்டிங்க்கு மார்க் பண்ணிக்கோங்க. எப்போவுமே நீங்கள் இந்த ஸ்டிச்சிங்னா இந்த இடத்துல நீங்கள் கட் பண்ணாதான் இந்தோட அளவு வரும். அதனால இந்த தையலுக்கு முன்னாடி தான் நீங்கள் கட்டிங்க்கு மார்க் பண்ணணும். இதுக்கு பின்னாடி வந்து நீங்கள் மார்க் பண்ணக்கூடாது. சரிங்களா? இங்கே நீங்கள் கட் பண்ணாதான் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு இந்த அளவு வரும். ஸோ இப்போ நம்ம கழுத்து வந்து மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது இந்த டாட் வந்து நம்ம ஹூக்குப்பட்டி சைடு அந்த டாட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். பாருங்கள், இங்கே ஒரு டாட் பிடிச்சிருக்காங்க பாருங்கள். இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த பட்டி அட்டாச் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல டாட் பிடிக்கிறக்கும் இந்த இடத்துல பட்டி அட்டாச் பண்ணுறதுக்கும் நம்ம 1 இன்ச்சு எடுத்துக்கலாம். 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அளவு ப்ளவுஸை எடுத்துருங்க. இப்போ பாருங்கள், நமக்கு கழுத்து கரெக்டாக இந்த லைன்லேயே வந்து பிளேஸ் ஆகிருக்கு. அதனால் நம்ம ஹூக்குப்பட்டி வந்து வெளியே எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த சைடு நம்ம கிராஸாக வந்து ஒரு 1/4 இன்ச்சு, இங்கே வந்து ஒரு 1/2 இன்ச்சு வர மாதிரி வச்சு நீங்கள் ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம அளவு ப்ளவுஸை வச்சு சென்டர் டாட் வந்து மார்க் பண்ணலாம். பாருங்கள், இந்த மாதிரி உள் சைடை எடுத்துக்கோங்க. இங்கே தையல் போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த ஷோல்டர் தையலில் கரெக்டாக இந்த ஸ்டிச்சிங் பாயிண்டில் வைங்க. ஸ்டிச்சிங் பாயிண்ட்லேருந்து வச்சு இங்கே பாருங்கள், இங்கே டாட் பிடிச்சிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த யோக் பட்டி வரைக்கும் எவ்வளோன்னு சொல்லிட்டு நம்ம மார்க் பண்ணணும். இந்த மிட் பாயிண்ட்லேருந்து இந்த டிஸ்டன்ஸை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்டிச்சிங் போட்டிருக்காங்க பாருங்கள். அரைஞ்சு கட்டிங்க்கு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சென்டர் டாட் வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். அடுத்தது நம்ம ஹூக்குப்பட்டி டிஸ்டன்ஸ் வந்து நம்ம மார்க் பண்ணணும். அளவு ப்ளவுஸில் பாருங்கள், இது ஹூக்குப்பட்டு டிஸ்டன்ஸு. இதை வந்து கரெக்டாக இதுதான் நமக்கு ஃபினிஷிங் லைனு. இப்போ இங்கே வந்து நம்ம கட் பண்ணால் இதுதான் நமக்கு அந்த ஹூக்குப்பட்டி வரும். ஸோ இந்த லைனில் இருந்தால் வச்சு நீங்கள் மார்க் பண்ணணும். பாருங்கள், இதுதான் நமக்கு அளவு. இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. இதான் நமக்கு மிட் பாயிண்ட்டு. ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுடலாம். அடுத்தது நம்ம இந்த கப் ஷேப்புக்குள்ளே டாட் எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணிக்கலாம். டேப் வச்சு மெஷர் பண்ணுங்கள். பாருங்கள், நமக்கு 1.25 இன்ச் வருது. ஸோ இந்த 2 சைடுமே நம்ம 1.25 இன்ச்சு 1.25 இன்ச்சு வைக்கணும். இந்த சைடுக்கும் 1.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு இந்த 2 பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணுங்கள். இப்போது இந்த பாயிண்ட்லேருந்து நம்ம இந்த கட்டிங் பாயிண்ட் வரைக்கும் எவ்வளோன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணுங்கள். பாருங்கள், உங்களுக்கு 4 இன்ச்சு வருது. 4 இன்ச்சை 2 சைடுமே வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த சைடுக்கும் இப்போது நம்ம இந்த பட்டி சைடு கிராஸு கரெக்டாக வருதான்னு அளவு ப்ளவுஸை வச்சு செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த கிராஸ் தான். இந்த அளவு நமக்கு கரெக்டாக வரணும். இதை நமக்கு இந்த ஃபினிஷிங் இது. இப்போ இதிலிருந்து நம்ம மெஷர் பண்ணணும். பாருங்கள், உங்களுக்கு அளவு எக்ஸாக்டாக வருது. இந்த அளவை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் மெஷர் பண்ணிக்கணும். இப்போ இந்த அளவு மாறினா கூட அந்த கப் ஷேப்போட டிஸ்டன்ஸ் உங்களுக்கு மாறும். எப்போவுமே நீங்கள் இந்த அளவை நீங்கள் கரெக்டாக மெஷர் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஏற்றம் இறக்கம் இருக்கக்கூடாது. அளவு ப்ளவுஸில் எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம இங்கே கரெக்டாக இருந்தால் தான் உங்களுக்கு அந்த கப் ஷேப்போட டிஸ்டன்ஸ் வந்து மாறாது. இப்போ இந்த பாயிண்ட்டும் கனெக்ட் பண்ணி ஒரு லைன் வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ அடுத்தது நம்ம இடுப்பளவு வந்து நம்ம எடுக்கணும். ஆல்ரெடி நம்ம இந்த கிராஸ் வந்து நம்ம மெஷர் பண்ணி பார்த்தாச்சு, கரெக்டாக இருக்குது. இப்போது இந்த ஸ்டிச்சிங்லேருந்து இப்போ இந்த ஸ்டிச்சிங் வரைக்கும் தான் நம்ம இடுப்பளவு எடுக்கணும். ஸோ இதை வந்து நம்ம இந்த பாயிண்டில் வச்சு நம்ம இடுப்பளவு வந்து மார்க் பண்ணிக்கலாம். எப்போவுமே நீங்கள் அந்த பட்டி சைடு கிராஸை மெஷர் பண்ணி கரெக்டாக வந்ததுன்னா இந்த அளவு உங்களுக்கு இதை வச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இங்கே தையல் போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க.
இதிலிருந்து 1 இன்ச்சு சைடு எக்ஸஸ் துணிக்காக மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து டவுட் கேட்டிருக்காங்க, இந்த ஆர்ம் ஹோல்ல இருந்து நம்ம அதிகமாக வந்து ஒரு 1/4 இன்ச் 1/2 இன்ச் துணி விடணுமான்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த அளவு ப்ளவுஸை வச்சு நீங்கள் கட் பண்ணும்போது நிறைய பேர் கட் பண்ணுவாங்க. இப்போ 40 சைஸ் எக்ஸாம்பிள் இருக்குன்னா நமக்கு ஈச் சைடுமே 10 இன்ச்சு வரணும். ஆனால் பெரும்பாலும் அளவு ப்ளவுஸில் பேக் சைடு அதிகமாக இருக்கும், ஃப்ரண்ட் சைடு அளவு கம்மியாக இருக்கும். எக்ஸாம்பிள் பேக் சைடு 22 இன்ச் இருக்கும், ஃப்ரண்ட் சைடு உங்களுக்கு 9 இன்ச்சு அந்த மாதிரி தான் வரும். அதெல்லாம் வர்றது காரணம் என்னென்னா, இந்த இடத்துல அவங்க துணி விடாமல் அவங்க மார்க் பண்ணியிருப்பாங்க. இப்போ நமக்கு அளவு கரெக்டாக வரணும்னா இப்போ இங்கிருந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு நீங்கள் மார்க் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் இந்த 1/2 இன்ச்சு நீங்கள் மார்க் பண்ணும்போது நம்ம இந்த இடத்துல டாட் வந்து நம்ம பிடிக்கும்போது இப்போ இந்த டிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டிஸ்டன்ஸு உங்களுக்கு வந்து டேலி ஆகும். சரிங்களா? அப்போது அந்த ஈச் சைடுமே நமக்கு அளவு வந்து கரெக்டாக வரும். பேக் சைடு அதிகமாகவும் வராது, ஃப்ரண்ட் சைடு கம்மியாகவும் வராது. உங்களுக்கு ஈச் ஃபோல்டிங்குமே வந்து எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்டில் வரும். சரிங்களா? இப்போ இதிலிருந்து நம்ம 1/2 இன்ச்சு சைடு எக்ஸஸ் துணிக்காக மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து லைன் போட்டுருங்க. உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஈச் சைடுமே வந்து உங்களுக்கு ஒரே அளவில் வேணும் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் ஒரு 1/2 இன்ச்சு, 3/4 இன்ச்சு, 1/4 இன்ச்சு ஒரு பாயிண்ட்டு உங்கள் அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விடுங்க. நீங்கள் அதை விடாமல் நீங்கள் கட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பேக் சைடில் அளவு அதிகமாக இருக்கும், ஃப்ரண்ட் சைடுக்கு உங்களுக்கு அந்த அளவு வந்து கம்மியாயிடும். நிறைய சப்ஸ்கிரைபர் இந்த டவுட் வந்து கேட்டிருக்காங்க, அதனால தான் நான் அகைன் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. அளவு ப்ளவுஸில் சைடு எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு மார்க் எடுத்துக்கலாம். பாருங்கள், இங்கே தையலுக்கு வரும், அந்த தையல்ல இருந்து நம்ம அளவு எடுக்கணும். பாருங்கள், இங்கே தையல் போட்டிருக்காங்க பாருங்கள், அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச்சு கட்டிங்க்கு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணி ஸ்கேல் வச்சு லைன் போடுங்க. அதே மாதிரி இந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணி ஸ்கேல் வச்சு லைன் போட்டுருங்க. ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் வச்சு கர்வ் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஹூக்குப்பட்டி சைடும் ஆர்ம் ஹோல் சைடும் அந்த டாட் வந்து மார்க் பண்ணணும். இப்போ இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து 1/2 இன்ச் எடுங்க. அப்படியே வந்து கீழே 1 இன்ச்சுக்கு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஆர்ம் ஹோல் சைடுக்கு இங்கிருந்து 1/2 இன்ச்சுக்கு எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அளவு ப்ளவுஸில் வந்து இந்த மாதிரி டாட் எடுக்கிறது அவங்க வேறு அளவுகளில் வச்சுருப்பாங்க. இப்போ இங்கேருந்து நீங்கள் அளவு ப்ளவுஸ் வச்சு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 1.25 இன்ச்சு வரும், இங்கேருந்து இது 2 இன்ச்சு கூட வரும். ஸோ அவங்க அளவுகளை வந்து மாறி வச்சுருப்பாங்க. உங்களுக்கு ப்ராப்பரான ட்ரையாங்கிள் பாயிண்ட் வேணும்னா இந்த அளவில் வச்சு நீங்கள் எடுக்கும்போது கரெக்டான உங்களுக்கு அந்த ட்ரையாங்கிள் பாயிண்ட் கிடைக்கும். இப்போ இந்த வந்து பட்டி சைடு கூட லைன் போட்டு கனெக்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி ஆர்ம் ஹோல் சைடும் நீங்கள் அந்த லைன் போட்டுருங்க. இப்படி தான் நீங்கள் 3 டாட் வந்து எடுக்கணும். பாருங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் வரும். இங்கே நம்ம ஒரு 1/4 இன்ச்சுக்கு கவர் தட்டுக்காக நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ஃப்ரண்ட் சைடு மார்க்கிங் முடிஞ்சது, கட் பண்ணிடலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம கவர் தட்டு வந்து எடுத்துடலாம்.
பாருங்கள், நம்ம ஃப்ரண்ட் சைடு மார்க் பண்ணி கட் பண்ணியாச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இப்போ நம்ம ஸ்லீவ் மார்க் பண்ணி கட் பண்ணலாம். மெட்டீரியல் அந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு ஃபோல்டிங் சைடு நம்மளை பார்த்த மாதிரியும் கரை சைடு நமக்கு ஆப்போசிட் இருக்க மாதிரியும் அலைன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சைடு வந்து நமக்கு ஃபோல்டிங் தான் இருக்குது, பிசுறு இல்லை. அதனால நமக்கு பிசுறுக்கு லைன் போட வேண்டியதில்லை. டைரெக்டாக வந்து நம்ம ஃபோல்டிங்காக மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதிலிருந்து நம்ம 1.25 இன்ச்சு ஸ்லீவோட பாட்டம் ஃபோல்டிங்காக மார்க் பண்ணிக்கோங்க. பிசுறு இருந்துச்சுன்னா நீங்கள் பிசுறுக்கு மார்க் பண்ணலாம். நமக்கு இந்த பக்கம் ஃபோல்டிங் இருக்கனால டைரெக்டாக நம்ம பாட்டம் ஃபோல்டிங்க்கு மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு லைன் போட்டுருங்க. அதுக்கப்புறம் அலோவ் ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. அலோவ் ப்ளவுஸ் எடுத்துகிட்டு ஸ்லீவோட லென்த் எவ்வளோன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணிக்கலாம். பாட்டம் ஃபோல்டிங்லேருந்து வைங்க. இங்கே பாருங்கள், தையல் போட்டிருக்காங்க. தையலுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. கட்டிங்க்கு அரேஞ்சில் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த கட்டிங் லைனை ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுருங்க. அடுத்தது நம்ம ஸ்லீவ் ஹோல் ரவுண்ட் வந்து மார்க் பண்ணணும். பாருங்கள், இந்த அலோவ் ப்ளவுஸில் ஸ்லீவ் ஹோல் ரவுண்ட் வந்து நம்ம எடுக்கணும். ப்ளவுஸை கரெக்டாக இந்த பாட்டம் ஃபோல்டிங் லைனில் வச்சு எடுங்க. இங்கே பாருங்கள், தையல் போட்டிருக்காங்க, மார்க் பண்ணிக்கோங்க. அதுலேருந்து 1.5 இன்ச்சு சைடு எக்ஸஸ் துணிக்காக மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம ஆம் ஹோல் அளவு வந்து மார்க் பண்ணணும். அலோவ் ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. கரெக்டாக இந்த பாட்டம் ஃபோல்டிங்கில் மார்க் பண்ணியிருக்கு இல்லைங்களா, ஸோ இந்த இடத்துல கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இங்கேயும் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதுதான் ஆம் ஹோல் அளவு. இங்கே தையல் போட்டிருக்காங்க பாருங்கள், இந்த இடத்துல மார்க் பண்ணுங்கள். ஸ்டிச்சிங்க்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அரேஞ்சு கட்டிங்க்கு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதிலிருந்து 1.5 இன்ச்சு சைடு எக்ஸஸ் துணிக்காக நம்ம மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிவிட்டு அலோவ் ப்ளவுஸை எடுத்துருங்க. இப்போ நம்ம இந்த கட்டிங் பாயிண்ட்டை லைன் போட்டுடலாம். அதே மாதிரி இந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணி லைன் போடுங்க. அதே மாதிரி இந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணி லைன் போட்டுக்குங்க. எக்ஸஸாக துணி விட்டதையும் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த ஃபோல்டிங் வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணுங்க. பாருங்கள், 8 இன்ச் இருக்குது. 8ல் பாதி 4.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. அதே 4.25 இன்ச்சை இந்த சைடு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு லைன் போட்டுருங்க. இப்போ நம்ம கர்வ் வரையணும். பேக்குக்கு ஒரு 1/2 இன்ச் எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட்டுக்கு 1/4 இன்ச் எடுத்துக்கோங்க. இங்கே ஃபோல்டிங்கில் இருந்து 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் வச்சு கர்வ் ட்ரா பண்ணிக்கோங்க. அப்படியே ரொட்டேட் பண்ணி இந்த பாயிண்ட்டு கூட கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட் சைடுக்கும் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு அளவு ப்ளவுஸில் 9 இன்ச் வந்தது ஆம் ஹோல் அளவு. ஸோ மெஷர்மெண்ட் டேப்பை கரெக்டாக வச்சு மெஷர் பண்ணுங்கள். பாருங்கள், நமக்கு ஆம் ஹோல் அளவு கரெக்டாக 9 இன்ச்சு வருது. ஸோ நம்ம ஆம் ஹோல் வந்து மார்க் பண்ணது கரெக்டு தான். ஒரு சப்ஸ்கிரைபர் டவுட் கேட்டிருக்காங்க, நம்ம மெஷர்மெண்ட் டேப்பில் அளக்கும் போது அளவுகள் கரெக்டாக வரும், நம்ம பேக் போர்ஷனில் வச்சு அளக்கும் போது அந்த அட்கட் பாயிண்ட் கரெக்டாக மீட் ஆகுமான்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம அந்த பேக் சைட் போர்ஷனே வச்சு நம்ம மெஷர் பண்ணி காமிக்கிறோம். பாருங்கள், பேக் சைட் போர்ஷனை கரெக்டாக அந்த கர்வில் மெஷர் பண்ணுங்கள். பாருங்கள், உங்களுக்கு எக்ஸாக்டாக
மீட் ஆகுது பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் டேப் வச்சு மெஷர் பண்ணாலும், இந்த மாதிரி நம்ம பேக் சைட் போர்ஷனு ஃப்ரண்ட் போர்ஷன் வச்சு நீங்கள் மெஷர் பண்ணாலும் அந்த அர்கட் பாயிண்ட்டு கூட கரெக்டாக மீட்டப் ஆகணும். நீங்கள் 2 டைம் கூட செக் பண்ணிக்கங்க நீங்கள் ஸ்லீவ் வந்து கட் பண்ணுறதுக்கு முன்னாடி. இப்போ நம்ம எல்லாமே மார்க்கிங் முடிஞ்சது, கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த ஃப்ரண்ட் சைட் கர்வ் வந்து கட் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் சைடு, இது வந்து பேக் சைடு. இப்போ நம்ம பட்டி மார்க் பண்ணி கட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஹரிசாண்டலா ஒரு ஸ்கேல் அளவுக்கு லைன் போட்டுக்குங்க. பிசுருக்கு ஒரு லைன் போட்டுக்குங்க. மடிச்சு தைக்கிறதுக்கு அரேஞ்சில் லைன் போட்டுக்குங்க. இப்போ ப்ளவுஸோட அளவு ப்ளவுஸில் இடுப்பளவு எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணிக்கலாம். பாருங்க, நமக்கு 35 இன்ச்சு வருது. நமக்கு இடுப்பளவு 35 இன்ச்சு வந்தது. 35 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 8.25 இன்ச்சு வரும். இந்த இடத்துல 1/2 இன்ச்சு விட்டுட்டு 8.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. அதிலிருந்து 1.5 இன்ச்சு சைடு எக்ஸஸ் துணிக்காக மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அளவு ப்ளவுஸில் பட்டி அளவு என்ன வருதோ அந்த அளவு தான் நம்ம எடுக்க போகிறோம். ஃப்ரண்ட் பட்டி எவ்வளோ வருதுன்னு மெஷர் பண்ணிக்கலாம். பாருங்கள், 3 இன்ச்சு வருது. இப்போ நம்ம 3 இன்ச்சு இந்த பாயிண்ட்லேருந்து 3 இன்ச்சு வைங்க. 1/2 இன்ச்சு கட்டிங் சேர்த்து 3.5 இன்ச்சுக்கு நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த பட்டி வந்து அந்த ஃப்ரண்ட் சைடு கூட அட்டாச் ஆகிறதுக்கு 1/2 இன்ச்சு நம்ம சேர்த்திக்கலாம். அதே மாதிரி இப்போ இந்த கிராஸ் வருது பார்த்தீங்களா, இது எவ்வளோன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணுங்கள். பாருங்கள், உங்களுக்கு 2.25 இன்ச்சு வருது. 2.25 இன்ச்சை இந்த பாயிண்ட்லேருந்து 2.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ சென்டர் பட்டி வந்து எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணிக்கலாம். பாருங்கள், 2.5 இன்ச்சு வருது. 1/2 இன்ச்சு சேர்த்து 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுங்கள். இப்போ அடுத்தது சைடு பட்டி எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணிக்கலாம். பாருங்கள், 3 இன்ச்சு வருது. 1/2 இன்ச்சு இதில் வந்து நீங்கள் சைடு மட்டும் நீங்கள் மார்க் பண்ணும்போது 3/4 இன்ச்சுக்கு சேர்த்திக்கணும். இப்போ வந்து நமக்கு 3 இன்ச்சு வந்தது இல்லைங்களா, இங்கே வந்து 3.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே நம்ம 1/2 இன்ச்சுக்கு வந்து நம்ம கட்டிங் எடுத்தோம். சைடுக்கு மட்டும் நீங்கள் 3/4 இன்ச்சு எப்போவுமே எடுத்துக்கோங்க. இப்போ இதிலிருந்து 1.5 இன்ச்சு சைடு எக்ஸஸ் துணிக்காக மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்கேல் வச்சு லைன் போட்டுருங்க. இப்போ ஃப்ரண்ட் சைடு போர்ஷன் எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் சைடு போர்ஷன் எடுத்துட்டு கரெக்டாக இந்த இடத்துல வைங்க. இது நம்ம எதுக்கு பண்ணுறோம்னா, இந்த ஷேப்பை அந்த நம்ம பட்டி வந்து கட் பண்ணுறதுக்காக. பாருங்கள், இந்த ஷேப்பில் அப்படியே நீங்கள் இதை ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ சைடுக்கு வந்து நம்ம அதே ஷேப்பில் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இந்த அர்கட் பாயிண்ட்டை கரெக்டாக இந்த பொசிஷனில் வைங்க. பாருங்கள், இது கூட இது கரெக்டாக வைங்க. இப்போ அதிலே வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஃப்ரண்ட் சைட் போர்ஷன் எடுத்து வைக்கும்போது அந்த பட்டியோட ஷேப் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ பாருங்க, நம்ம பட்டி வந்து மார்க் பண்ணியாச்சு. இப்போ கட் பண்ணிடலாம். அளவு ப்ளவுஸை வச்சு நம்ம பட்டி கட் பண்ணுறது ரொம்பவுமே ஈஸியான மெத்தடு. இந்த மெத்தடில் நீங்கள் பட்டி கட் பண்ணுங்கள், ரொம்பவுமே நல்லா இருக்கும். ப்ளவுஸ் ஃபினிஷிங் ஆகி வரும்போது பாருங்கள், நம்ம பட்டி கட் பண்ணியாச்சு. இதில் வந்து நம்ம அப்படியே இங்கே மடித்து நம்ம ஸ்டிச் பண்ணுவோம், ஸ்டிஃப் வர்றதுக்காக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 42 சைஸு அளவு ப்ளவுஸை வச்சு நம்ம எப்படி ப்ளவுஸ் கட் பண்ணுறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்ட கேள்விக்கு நம்ம ஆன்சர் பண்ணியிருக்கோம். வீடியோவை எப்போவுமே ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நம்ம சொல்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு எல்லாமே தெளிவாக புரியும்.
உங்களுக்கு ஏதாவது ப்ளவுஸ் கட் பண்ணணும்னா, அளவுகள வந்து நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் அத வீடியோவா மேக் பண்ண ட்ரை பண்றோம். மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.